Exercise 2.7 ninth question. Ninth question என்ன கேட்டிருக்காங்க? In a GP, product of 3 consecutive terms is 27. ஒரு GPல 3 consecutive terms இருக்கும். அந்த 3 consecutive termsையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3 consecutive termஸை மல்டிப்ளை பண்ணால் அதான் ப்ராடக்ட்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 27 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் sum of product of 2 terms. sum of ப்ராடக்ட் இடையில வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ், இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம், இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம், அண்ட் இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் டேக்கன் அட் எ டைம் அப்படின்னும் போது இது வந்து 57/2ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை இன்னும் கிளியராக நமக்கு புரியணும்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏபிசி அப்படின்றது ஜிபியில் நெக்ஸ்ட் டேர்ம் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு எடுத்துப்போம். இதோடைய ப்ராடக்ட் அதாவது ஏ இன்ட்டு பி இன்ட்டு சியை வந்து 27 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் டேக்கன் அட் எ டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சம், ஓகேங்களா. சம் ஆஃப் என்ன சொல்லிட்டாங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ், ஏதாவது ரெண்டு டேர்ம்ஸாக ப்ராடக்ட் பண்ணி அதை சம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் என்ன, ஏ ப்ளஸ் பி, நெக்ஸ்ட்டு பி ப்ளஸ் சின்றது ஒரு டேர்ம், சி ப்ளஸ் ஏ, இதுதான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட், ஓகேங்களா, ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ், ஏதாவது ரெண்டு நம்பராக ப்ராடக்ட்ஸு கன்சிடர் பண்ணும்போது ஏவும் பியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பியும் சியும் ஒரு ஆப்ஷன், சிஏவும் ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி ரெண்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்க முடியும். மற்றபடி வேறு எந்த ஆப்ஷன் இல்லை. அப்போது சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் அட் த டைம்னா மொத்தமாக ஒரே நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த 2 டேர்ம்ஸ், ரெண்டு டேர்ம்ஸோடைய ப்ராடக்டை சம் பண்ணோன்னா இதோடைய வேல்யூ 57/2. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். அண்டு எப்பவுமே ஜிபியில் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எடுக்கணும்னா த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் பி, 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம என்னென்ன எடுக்கணும், 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன எடுக்கலாம், ஃபஸ்ட்டு ஒன்று A/Rம், செகண்ட் டேர்ம் ஏ அண்டு தேர்ட் டேர்ம் ஏஆர்னு எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். வை பிகாஸ்னா இப்போ இந்த டேர்ம் ஏவா இருக்குன்னா இதுக்கு பிஃபோர் ஆன டேர்ம் என்ன ஆகும்னா காமன் ரேஷியோவில் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் டேர்ம்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். இதுதான் வந்து கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிபி, ஓகேங்களா. எப்போ இந்த கொஸ்டினில் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த 3 டேர்ம்ஸை எடுக்கணும். நவ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் தி 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், இது 3 டேர்ம்ஸோடைய ப்ராடக்ட், அதாவது A/R இன்டூ ஏ இன்டூ ஏஆர், இதோடைய ப்ராடக்ட் வந்து 27 சொல்லியிருக்காங்க, அதாவது மல்டிப்ளிகேஷன். நவ் இந்த ஆர் இந்த ஆரை கேன்சல் ஆகிடும், ஏ கியூப்னு வரும், ஏ இன்ட்டு ஏ வில் பிகம் ஏ கியூப், ஏ கியூபோட வேல்யூ 27. அண்ட் ஏ வேணும் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 27. கியூப் ரூட் ஆஃப் 27னா நம்ம என்னென்னு எழுதலாம், 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஸோ 3 3க்கு ஒரு 3 நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ நமக்கு 3 கிடச்சிருச்சு. செகண்ட் கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ். ஸோ சம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சம் போட்டுப்போம், ஓகேங்களா. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 terms taken at a time. So sum of product of 2 terms இருக்குங்களா. அப்போ இதில் 2 terms நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராடக்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் A/R இன்டூ நெக்ஸ்ட் டேர்ம் ஏ அண்ட் ஏ இன்டூ ஏஆர் இன்னொன்று எடுக்கலாம். ஸோ ஏ இன்டூ ஏஆர் அண்ட் ஏஆர் லாஸ்ட்டாக இருக்கிறதும் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ டிவைடட் பை ஆர். இதுதான் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 terms taken at a time. at the time நம்ம எடுத்தோம்னா இதோட வேல்யூ எவ்வளோனா 57/2. now இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஏ இன்ட்டு ஏ வில் பிகம் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். இங்கே ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஒரு ஆர் இருக்குது, ஸோ ஏ ஸ்கொயர் ஆர். அண்ட் இந்த ஆரம் கேன்சல் ஆகிடும். ஏ இன்ட்டு ஏ வில் பிகம் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 57/2. நவ் இதில் இருந்து எல்லா ஏ ஸ்கொயரும் காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஏ ஸ்கொயர் இன்டூ 1 டிவைடட் பை ஆர், இங்கே வெறும் ஆர் மட்டும் ரிமைனிங் இருக்கும், ப்ளஸ் 1 ரிமைனிங் இருக்கும், இங்கே ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு, இஸ் ஈக்குவல் டு 57/2. நமக்கு ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 3ன்னு தெரியும், அந்த 3 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ஸ்கொயர் அப்படின்றது என்ன ஆகும், 9 இன்டூ 1 டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 57/2. இந்த 9 இந்த சைட் கொண்டு வந்துடலாம், அப்போ டிவைடட்ல வரும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆரை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர், இந்த ஆரை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 ஸ்கொயர். ஸோ ஹோல் டிவைடட் பை ஆர்னு எழுதலாங்களா. ஸோ என்ன ஆகும், 1 ப்ளஸ் ஆர் இன்டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்டூ 1 ஆர் ஆகிடும் டிவைடட் பை ஆர். இது முடிஞ்சிடுச்சு. ஈக்குவல் டுல 57/2 இருக்குது. அண்ட் இந்த 9 நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளைலேருந்து டிவைட் எடுத்துகிட்டு வரோம். 3 3s are 9 ஆகிடும்.
1 3 is 3, 9 3s are 27. 2 into 3 என்ன ஆகும் 6. இந்த 6 இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம்னா 6 into 1 plus r square plus r divided by r. ஸோ இந்த 2 into 3 என்றது 6 மல்டிப்ளை ஆகிடும், இங்கே ஈக்குவல் டு 19 இருக்கும். நவ் நம்ம என்ன பண்ணலாம்னா 6 வந்து மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 16 plus r square plus r divided by r that is equal to 19. இந்த r இந்த சைடு கொண்டு போங்க. ஸோ 16 plus, ஸோ இங்கே வந்து 6 into 1 will become 6, 6 into r square 6r square, 6 into r is 6r கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக 6 plus 6r square plus 6r is equal to 19r. இந்த r அந்த சைடு போகும்போது 19r ஆகிடும். ஸோ த்ரூ அவுட்டாக எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0, இது வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டாக ஆர் ஸ்கொயர் டேம் எழுதிக்கிறேன், 6r ஸ்கொயர் எழுதிக்கலாம், அண்டு ப்ளஸ் 6r எழுதிக்கலாம், ப்ளஸ் 6r. இந்த 19r லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆஃப் 19r ஆகிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் 6 இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 0, 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இதுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணி இதோடைய ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நான் இது ஒரு 6r, இது 19r, 19rல 6r போச்சுன்னா எவ்வளோ 6r ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 13r plus 6 that is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு பார்க்குறது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 0. நான் இதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்குது. ஸோ 6 இன்டூ கான்ஸ்டன்ட் வந்து ப்ளஸ் 6, 6 6 எவ்வளோ ஆகும் 36. இந்த 36-ஐ 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், அண்ட் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது மைனஸ் 13 வரணும். ஸோ நம்ம என்ன போடலாம், 9 times 4 times போடலாங்களா, 9 9 4s are 36 ஆகிடும். 9 4 ரெண்டுத்துக்கும் நம்ம மைனஸ் போட்டோம்னா மைனஸ் 9 மைனஸ் 4 will become மைனஸ் ஆஃப் 13. ஸோ இந்த மைனஸ் 13rக்கு மைனஸ் 9r கமா மைனஸ் 4r இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம். நவ் 6r ஸ்கொயர் மைனஸ் 13க்கு பதிலாக மைனஸ் 9r மைனஸ் 4r இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணோம்னா மைனஸ் 13r கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் இந்த ரெண்டுத்தோடைய மல்டிப்ளிகேஷன் 36 கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக 6 இருக்குது, 6 இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம இப்போ எதெல்லாம் காமனாக இதில் நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணணும். நவ் இதில் நம்ம 3 டேபிள்ஸில் 3r மட்டும் வெளியில் எடுக்கலாம். 3r நம்ம வெளியில் எடுத்தோம்னா 3 into 2 will become 6, 3 2s are 6, ஒரு r இருக்குது, இன்னொரு r இங்கே போடணும், மைனஸ் 3 3s are 9. ஸோ 3 into 3 3r, 3 into 3 9, r into 1 r கிடைக்கும். மைனஸ் இதில் நம்ம 2 காமனாக எடுத்தோம்னா 2r மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு 2r மைனஸ் 3, இங்கே ஒரு 2r மைனஸ் 3 ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் காமனாக வெளியில் எடுங்க. 2r மைனஸ் 3 நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 3r மட்டும் இருக்கும், மைனஸ் ஆஃப் இங்கே 2 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் 0க்கு. அப்போ 2r மைனஸ் 3 அப்படின்றது ஈக்குவல் டு 0 அண்ட் 3r மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2r இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் r ஓட வேல்யூ 3 டிவைடட் பை 2. இங்கே 3r இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் r ஓட வேல்யூ 2 டிவைடட் பை 3. நம்மளுக்கு rக்கு 2 பாசிபிலிட்டி வேல்யூஸ், ஒன்று 3/2 கிடச்சிருக்கு, ஒன்று 2/3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஏவோட வேல்யூ 3 இருந்து ஆரோட வேல்யூ 3/2 இருந்ததுன்னா இந்த 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ த 3 டேர்ம்ஸ் அந்த 3 டேர்ம்ஸ் என்னன்றதை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 டேர்ம்ஸ்க்கு நமக்கு 2 r இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஏ வந்து 3யும் ஆர் வந்து 3/2 இருந்ததுன்னா இந்த 3 டேர்ம்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் a by r, ரெண்டாவது a, மூணாவது டேர்ம் ஏஆர். ஸோ ஏக்கு 3 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 3/2. ஸோ 3 டிவைடட் பை 3/2 கமா ஏவோட வேல்யூ 3 கமா ஏ இன்டூ ஆர், ஏன்றது இங்கே 3 இன்டூ 3/2. நவ் இது என்ன ஆகும்னா 3/2 ரெசிப்ராக்கல் ஆகும்போது 2/3 ஆகும். அப்போ 2 3s are 6, 6/3 கமா 3 கமா 9/2, 3 into 3 divided by 2, 1 3s are 3, 2 3s are 6. ஸோ அந்த 3 டேர்ம்ஸ் என்னன்னா 2 கமா 3 கமா 9 divided by 2. இது வந்து r உடைய வேல்யூ 3/2 இருந்ததுன்னா நெக்ஸ்ட் a ஓட வேல்யூ 3யும் r உடைய வேல்யூ 2 divided by 3. 3 டேர்ம்ஸ் என்னென்ன a by r, செகண்ட் டேர்ம் a, தேர்ட் டேர்ம் ar. a by r, a ஓட வேல்யூ 3 divided by r ஓட வேல்யூ 2 divided by 3 கமா a ஓட வேல்யூ 3 கமா a into r, a ஓட வேல்யூ 3, r ஓட வேல்யூ 2/3. 3 3 will get cancelled. இந்த 2/3 reciprocal ஆகும்போது 3 3s are 9. So 9 divided by 2 comma 3 comma 2. So finally
the 3 terms ஆறுன்னு சொல்லிட்டு 2, 3, 9/2 9/2, 3, 2 எழுதணும். That's it.